வெளிப்படுதலையும் உணர்வெழுச்சியையும் இணைத்து உணர்வெழுச்சியை குறைக்க அல்லது நீக்கும் சிகிச்சை உள வெளிப்படுதல் நலமுறை. இது தொடர் நிபந்தனையாக்கத்தை அடித்தளமாக கொண்டது. இவான் பாவ்லோ என்ற ரஷ்ய மருத்துவர் நாயின் ஜீரண சக்தியை ஆய்வு செய்தார். உணவு நாக்கை தொட்டவுடன் உமிழ்நீர் சுரப்பது இயல்பு. சில நாட்களாக மணியொலி எழுப்பிய பின் நாய்க்கு உணவு வழங்கப்பட்டது. பின்னர் மணியொலி மட்டும் கேட்டவுடனே உமிழ்நீர் சுரந்தது. மேலும் உணவு கொடுக்காமல் மணியொலி மட்டும் பலமுறை எழுப்பிய போது படிப்படியாக உமிழ்நீர் சுரப்பது நின்றுவிட்டது. இது அழிவின் கொள்கை அல்லது எக்ஸ்டிங்ஷன் தியரி. இதை அடிப்படையாக கொண்டு மேரி கவர் ஜோன்ஸ் என்ற அமெரிக்க உளவியல் அறிஞர் முயல் மீது பயம் கொண்ட பீட்டர் என்ற சிறுவனுக்கு படிப்படியாக பய உணர்வை போக்கினார். 2ஆம் உலகப் போரின் பிந்தைய மன உளைச்சல் சீர்கேடு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் சிகிச்சையில் மருந்து பயனுள்ளதாக இல்லை என்பதை அறிந்த ஜோசப் உல்ஃப் என்ற சவுத் ஆப்பிரிக்கன் சைக்காலஜிஸ்ட் தொடர் நிபந்தனையாக்க அடிப்படையில் உணர்திறன் குறைத்தல் என்ற முறையான பயனுள்ள சிகிச்சை முறையை உருவாக்கினார். அடிப்படை உணர்ச்சிகள் 6. அவை மகிழ்ச்சி, சோகம், பயம், அருவருப்பு, வியப்பு, கோபம். பதட்டம் என்பது நாம் பயப்படும் போது ஏற்படும் உணர்வு. சிறிய அளவிலான பயம், பதட்டம் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். இவை ஆரோக்கியமற்றதாக மாறும் தருணங்களும் உண்டு. உள வெளிப்படுதல் என்பது நாம் பயப்படும் விஷயத்தில் நம் மனநிலையை தொடர்ந்து வெளிப்படுத்தும் போது பயம், பதட்டம் படிப்படியாக குறைகிறது. மூளையில் அமிக்டலா என்ற உணர்ச்சி செயலாக்க மையம் கட்டுப்படுத்தும் முக்கியமான உணர்ச்சி பயம். ஆபத்தானது என தெரிந்த ஒன்றை சந்தித்தால் நமக்கு பய உணர்ச்சியை உருவாக்குவது இந்த அமிக்டலா தான். இந்த எச்சரிக்கை உணர்வை பலவீனமாக்குவதுதான் இந்த உளநல முறையின் நோக்கம். பதட்டம் ஏற்பட அடிப்படை காரணங்கள் மக்கள், இடம், பொருட்கள், சுற்றுச்சூழல். எக்ஸ்போஷர் தெரப்பி மனப்பதட்டத்தை குறைக்கவும் நீக்கவும் பயன்படுகிறது. இந்த சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் மனப்பதட்டத்தை அளவீடு செய்ய வேண்டும். மனப்பதட்ட அளவுகோலில் 0 to 1 என்ற அளவை பயன்படுத்தி பயத்தின் மதிப்பை அளவிடலாம். உணர்திறன் குறைத்தல் சிகிச்சையின் படிநிலைகள். தளர்வு, படிநிலை, படிப்படியாக. சிலந்தியை குறித்த பயம் நீக்குதலில் பதட்டத்தின் போது ஏற்படும் தசை இறுக்கம் மற்றும் அசௌகரிய நிலையை போக்க சிகிச்சை பெறுநர் மூச்சு பயிற்சி அல்லது தசை தளர்வு பயிற்சி செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார். பயம் ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்களை இனங்கண்டு தரவரிசைப்படுத்தி பட்டியல் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. இதில் குறைந்த பயத்திலிருந்து அதிக பயம் வரை உள்ள ஒரு வரிசை உருவாக்கப்படுகிறது. சிலந்தியை பற்றி சிந்திக்கும் போது ஏற்படும் பயம் விடுபட ஆரம்பித்த பின் சிலந்தியின் படம் காண்பிக்கப்படுகிறது. சிகிச்சை பெறுநர் பாதுகாப்பான முறையில் பயத்தை எதிர்கொள்ள சிகிச்சையாளர் ஆதரவளிக்கிறார். பயனாளி பதட்டமாக இருக்கும் நேரங்களில் திரும்பவும் தளர்வு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்து சிலந்தியின் வீடியோ. மூடிய குடுவைக்குள் சிலந்தி, பிறர் கையில் சிலந்தி, திறந்த குடுவைக்குள் சிலந்தி, கையுறை அணிந்த கைகளால் சிலந்தியை தொடல். இவ்வாறு ஒவ்வொரு கட்டமாக கடந்து முடிவில் வெறும் கைகளால் சிலந்தியை பிடிக்கும் நிலை உருவாக்கப்படுகிறது. பயத்தின் தீவிர தன்மையை பொறுத்து கால நிர்ணயம், அமர்வுகளின் எண்ணிக்கை, தொடர்பயிற்சி அமைகிறது. இவ்வாறு தொடர்பயிற்சி செய்யும் போது மூளையின் அமிக்டலா இது பயமில்லை, ஆபத்தானது இல்லை என்னும் உணர்வை தக்க வைக்கிறது. வெளிப்பாடு சிகிச்சையானது மிகை அச்சக் கோளாறு, மனப்பதட்ட கோளாறு, எண்ண சுழற்சி கோளாறு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது.